என்றும் உங்கள் அனைவரையும் புதியதொரு காணொலி ஒன்றாக சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த காணொலியில் பாருங்கள், ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு சாதாரண விவசாயியால் உலகிலே மதிப்புள்ள கார்களில் ஒன்றான ரோல்ஸ் ராய்ஸ் காரை வாங்க முடியுமா என்று நீங்கள் கேட்டால் அதற்கான பதில் ஆம் என்று கூறக்கூடியவாறு ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது. இந்த விவசாயி வேறு யாரும் அல்ல, புலனறுவை பிறப்பிடமாக கொண்ட டட்லி சிறிசேன அவர்கள் தான் இந்த விவசாயி. இவர் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களை தம்பி என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரை கொள்வனவு செய்தவுடன் அவர் ஒரு பதிவை விட்டிருக்கிறார். பாருங்கள், அதாவது 40 வருடங்களுக்கு முன்னால் தனது மனைவியின் நகையை அடமானம் வைத்து ஒரு ஸ்ரீ 1762 இலக்கத்தை உடைய ஒரு லொரியைத்தான் கொள்வனவு செய்திருக்கின்றார். அதன் பின்னர் தன்னுடைய விடாமுயற்சி உழைப்பின் காரணமாக தற்பொழுது இந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரை வாங்கியிருக்கின்றார். அவர் எதிர்காலத்தில் இளைஞர்களுக்கும் கூறுகின்றார் ஒரு அறிவுரை: நீங்களும் இவ்வாறு விடாமுயற்சியுடன் உழைத்தால் நீங்களும் இவ்வாறு முன்னேறலாம். தன்னுடைய இந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரின் வளர்ச்சிக்கு மூலதனமாக இருந்தது அந்த லொரி என்பதை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது அந்த லொரியில் அவர் வீதி வீதியாக சென்று வியாபாரத்தை ஆரம்பித்ததன் காரணமாக தற்பொழுது பெரிய ஒரு தொழிலதிபராக, அதாவது அறலிய குழுமத்தின் தலைவராகவும் இருக்கின்றார். அவர் எதிர்காலத்தில் இளைஞர்களுக்கு இது ஒரு சிறந்த உதாரணமாக கொண்டு நீங்களும் உங்களது முயற்சியை கைவிடாதீர்கள், அதாவது நேர்வழியில் செல்லுங்கள், குறுக்கு வழிகளில் செல்ல வேண்டாம் என்றவாறு எப்பொழுதுமே கடின உழைப்பு உங்களுக்கு கை கொடுக்கும் என்றவாறு அவர் கூறியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அந்த ரோல்ஸ் ராய்ஸ் உடைய சிறப்பம்சத்தை பார்த்தீர்களானால், ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்தின் 100வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு உலகம் முழுவதும் 25 கார்களை மட்டுமே அவர்கள் உற்பத்தி செய்து கொடுத்திருக்கின்றார்கள். அந்த உற்பத்தியில் ஒரு காரான ரோல்ஸ் ராய்ஸ் பெண்டன் சீரிஸ் 8 அந்த காரை தான் டட்லி சிறிசேன அவர்களும் கொள்வனவு செய்திருக்கின்றார். அந்த காரில் பல்வேறுபட்ட அம்சங்கள் இருக்கின்றது. அந்த காரனுடைய விலையை பார்த்தீர்களானால் உலக சந்தையில் 35 கோடி ரூபாய் பெறுமதியுள்ள கார். இருப்பினும் இலங்கையில் வரிகளை உள்ளடக்கியதாக சுமார் 70 தொடக்கம் 80 கோடி வரை அந்த காரின் பெறுமதி வரும் என்றவாறு கூறப்படுகின்றது. இந்த பதிவிலிருந்து நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பாருங்கள், நீங்கள் பல கோடிகளை கொடுத்து லண்டன், கனடா, பிரான்ஸ் இந்த மாதிரி நாடுகளில் சென்றுதான் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தலாம் என்றதில்லை. சொந்த நாட்டில் நீங்கள் கடின உழைப்புடன் உழைத்தால் முன்னேறக்கூடியதாக இருக்கும் என்பதற்கு இவருடைய இந்த பதிவும் ஒரு உத்தியோகமான ஒரு பதிவாக இருக்கின்றது. இளைஞர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய பதிவாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த டட்லி சிறிசேன அவர்களை பார்த்தீர்களானால் தனது சொந்த ஊரான புலனறுவைக்கு பல்வேறுபட்ட அபிவிருத்தி திட்டங்களை செய்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அண்மையில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தத்தின் போது ரீபில்டிங் ஸ்ரீலங்காவிற்காக 100 மில்லியன் ரூபாய் பணத்தினை இவர் கொடுத்திருக்கின்றார். அவ்வாறு பல உதவிகளையும் செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர் தான் இந்த டட்லி சிறிசேன. தன்னுடைய சொந்த உழைப்பால் இவ்வளவு தூரம் முன்னேறுகின்றார். அது மட்டுமல்லாமல் கூறுகின்றார், இளைஞர்களுக்கு நீங்களும் உங்களுடைய கடின உழைப்பை தொடர்ந்து மேற்கொண்டீர்களானால் இன்று ஒரு நாள் நீங்கள் பலனடைவீர்கள் என்று கூறுகின்றார். இவர் பாருங்கள், 40 வருடங்களாக உழைத்திருக்கின்றார். தன்னுடைய மனைவியின் நகைகளை அடமானம் வைத்து தான் உழைத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அவர் இளைஞர்களை கூறுகின்றார்கள், சில வெற்றிகளை நீங்கள் காண வேண்டும் என்றால் வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்க வேண்டும் என்றவாறு கூறியிருக்கின்றார். தற்போது இவருடைய கருத்து இளைஞர்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமைந்திருக்கின்றது. இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன். மீண்டும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான உங்களுக்கு பிரயோசனம் உள்ள காணொலி ஒன்றினூடாக சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.